திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி ஏன் வன்னியரசுக்கு வாக்களிக்கணும்? ஏற்கனவே அங்கே சிட்டிங் எம்எல்ஏவா அதிமுகவை சேர்ந்த அர்ஜுனன் இருக்கார். அர்ஜுனன் ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தும் கூட அந்த தொகுதி பக்கமே வந்ததில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவர் பேர் கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. மாறா வன்னியரசு என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்எல்ஏ அப்படின்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு இருக்கு. ஆனால் அதுக்கு மாற்றா நான் மெம்பர் ஆஃப் லேபர் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். திண்டிவனம் மாடல் அப்படின்னு இந்த 5 வருஷம் முடியும் போது எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் திண்டிவனம் மாடலை நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் வாக்குறுதி கொடுக்குற அளவுக்கு என்னோட செயல்பாடுகள் இருக்கும். முதல் ஓராண்டு, அதுக்கப்புறம் 2 ஆண்டு, அதுக்கப்புறம் 1 ஆண்டு அப்படிங்கிற மாதிரி பிரித்து திண்டிவனத்துக்கான வளர்ச்சி திட்டங்களை, தொழிற்சாலைகளை கொண்டு வர்றத எல்லாத்தையும் படிப்படியாக நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிறத வாக்குறுதியாக கொடுக்குறாரு. சரிப்பா, எல்லாரும் கொடுக்குற வாக்குறுதி தானே, எல்லாரும் சொன்னதை செஞ்சிடறாங்களா அப்படின்னா கிடையாது. வன்னியரசு அவர்கள் எப்போதும் களத்திலேயே மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய ஒரு போராளி அப்படிங்கிறது. எந்த பிரச்சனைனாலும் வீதிக்கு போராடக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் தமிழ்நாடே அறிஞ்ச விஷயம்தான். இன்னும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கூடங்குளம் அணு உலை போராட்டத்தை எடுத்துக்கங்க. கூடங்குளம் போராட்டத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அந்த இடத்திலே போய் தங்கி, கூடங்குளம் பகுதியிலே போய் தங்கி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அந்த பகுதியில் தங்கி அங்கே போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ச்சியாக அந்த போராட்ட காலத்தில் பங்கெடுத்துட்டு வந்தவர். அதே அப்படியே ஸ்டெர்லைட் போராட்டம் எடுத்தீங்கன்னா அதே போல தான். எங்கெல்லாம் போராட்டம் இருக்கோ அந்த களத்துக்கே, கள ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வேணா கூட அவரை சொல்லலாம். அந்த களத்துக்கே போகக்கூடியவர், அங்கே தங்கக்கூடியவர், அங்கேயே அந்த மக்களாக பிரச்சனைகளை அறிஞ்சு அந்த மக்களோட பிரச்சனைகளை அங்கே உணர்ந்து அந்த போராட்ட களத்தில் வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர். அதனால வெறும் வாய் வார்த்தையா ஏற்கனவே, அதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க, எல்லாரும் சொல்றதுதான், அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே வரமாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. எந்த பதவியில இல்லைன்னாலும் கூட அந்த களத்துக்கே போய் தங்கி போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய முன்னுதாரணங்களை, ஏற்கனவே வரலாறுகளை கொண்ட தோழர் தான் அண்ணன் வன்னியரசு. அதனால அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால அண்ணன் வன்னியரசுக்கு வாக்களிக்க காரணங்களை நம்ம 1-2 சொன்னோம், ஒரு குறிப்பிட்ட சில சொன்னோம். ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? அதிமுக வேட்பாளர் ஏற்கனவே அவர் ஆள் யாருன்னே தெரியாது. இதுவரைக்கும் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கான தேவை குறித்து ஒரு தடவை கூட சட்டமன்றத்துல குரல் எழுப்பினது கிடையாது, கோரிக்கை வச்சது கிடையாது, தேவை குறித்து பேசியது கிடையாது. அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஆனா அதை தாண்டி ஒட்டுமொத்த அதிமுகவே எந்த மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னா, இப்போ திடீர்னு எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு பிறகு தலைமை ஏற்றிருக்காரு, அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா சிறப்பா திறம்பட அந்த கட்சியை கட்டுக்கோப்பா ஆட்சி நடத்துவாரு, ஒரு முறை கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற நிலைமை இல்லை. ஏற்கனவே 4.5 ஆண்டுகள் கிட்ட அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த சமயத்துல என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி சூட தானே டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதா தான் அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பால் பாக்கெட், எஸ்வி சேகர் இருக்கார் இல்லையா, நம்ம எஸ்வி சேகர், அந்த எஸ்வி சேகர் வீட்டுக்கு தினம் 10 லிட்டர் பால் வாங்குவோம், அந்த பால் 10 லிட்டர் பாலும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பழனிசாமிக்கே நேரடியாக ட்வீட் டேக் பண்ணி பால் பாக்கெட்டை போட வைக்கிற அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியோட நிர்வாகம் இருந்துச்சு. அதையும் தாண்டி நம்ம தினமலம் பத்திரிகைன்னு ஒன்று இருக்குல்ல, தினமலம், அந்த தினமலம் பத்திரிகை எழுதுறான், முதல்வர் பழனி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். ஒரு முதலமைச்சர், ஒரு தமிழ்நாட்டோட மக்கள் பிரதிநிதி, கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேலான வாக்காளர்கள் கொண்ட ஒரு மாநிலம், கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தோட ஒரு பிரதிநிதி, ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற மரியாதை கூட இல்லாம தினமலம் எந்த பார்ப்பன பத்திரிக்கை அதிமுக ஆட்சி ஆதரவு சொல்லுதோ அந்த பார்ப்பன பத்திரிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்வர் பழனி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பத்திரிகையில தலையங்கம் எழுதுறான். ஒரு மாண்புமிகு மதிப்பிற்குரிய எந்த ஒரு மரியாதைக்குரிய வார்த்தைகளையும் உபயோகப்படுத்தாம இந்த மாதிரியான, அதாவது பார்ப்பன லாபி தான் அதிமுக ஆட்சி வந்தா நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் தான் அது. எந்த ஒரு அதிகாரியும் அதிமுகவோட அரசியல்வாதிகளோட முதலமைச்சரோட பேச்சை கேட்டு வார்த்தையை கேட்டு செயல்பட மாட்டான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இன்னும் சில உதாரணங்கள் கூட நம்மளால சொல்ல முடியும். உதாரணத்துக்கு வர்தா புயல் எடுத்துங்க, ஜெயலலிதா மரணம் அடைஞ்ச காலகட்டம். கஜா புயல் எடுத்துங்க, ஒக்கி புயல் எடுத்துங்க. கஜா புயலோ வர்தா புயலோ ஒக்கி புயலை நம்ம தனியா பார்ப்போம். கஜா புயலும் வர்தா புயலும் வந்தப்ப டெல்டா மாவட்டங்கள் மிக கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. தென்னை மரங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல புயல் சூறையாடிட்டு போயிடுச்சு.
அந்த காலகட்டத்தில் சென்னையிலிருந்து அல்லது தமிழ்நாட்டோட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து வந்து மக்கள் நிவாரணப் பொருட்களை டெல்டா மாவட்டங்களுக்கு அனுப்புறாங்க. அதன் பிறகு அந்த மக்கள் நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தென்னை மரங்களோட தேங்காயும் இளநீரையும் திரும்பவும் ரிட்டர்ன் வந்து அந்த நிவாரண வண்டிகள்லயே திரும்பவும் அந்த மக்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. செய்தி நிறுவனங்கள்லாம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய விவசாயிகள் அப்படின்ற செய்தி போறதோட நிறுத்துச்சு. ஆனா ஒரு அரசு தன் மக்களை காக்கிற கடமையிலிருந்து விடுபட்டு இருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் இங்க வந்து பரப்பப்படல, பதிவு வைக்கப்படல. மக்களே முன்னின்றுதான் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வந்து தற்காத்துக்கிட்டாங்களே தவிர, அரசு செயலற்ற அரசா, பார்ப்பனிய அடிவருடி அரசா, டெல்லி அதிகாரம் எப்ப தலையாட்ட சொல்லும் நம்ம தலையாட்டலாம், எப்ப எழுந்து நிக்க சொல்லும் எழுந்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு பொம்மை அரசா, ரிமோட் கண்ட்ரோல் அரசா தான் எடப்பாடி அரசு இருந்துச்சு. ஒரு சிறு நல்ல திட்டங்களையும் செயல்பாடுகளையும், ஒரு அரசு இயல்பா செயல்படக்கூடிய எந்த செயல்பாடுகளையும் கூட முதலமைச்சர் பழனிசாமி செய்யல. அடுத்து ஒக்கி புயல் எடுத்துங்க. ஒக்கி புயல்ல மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு திரும்பல. பல மீனவர்கள் வந்து திரும்பல. அதுக்கு நிவாரணம் கேட்டு ஒன்றிய அரசு கிட்ட ஹெலிகாப்டர் கேட்கும்போது, அந்த மீனவர்களை மீட்க உதவி கேட்கும்போது ஹெலிகாப்டர் அனுப்ப முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. யாரு? எடப்பாடி ஆட்சியை காத்துக்கிட்டு இருந்த பாஜக அரசோட பிரதிநிதி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அதுக்கடுத்து புதுக்கோட்டை கோட்டைப்பட்டினம் மீனவர் ராஜ்கிரண் 30 வயசுல இலங்கை கடற்படையால வந்து படுகொலை செய்யப்படுறார். அதுக்கு எஃப்ஐஆர் பதியே இங்க இருக்கிற இயக்கங்கள் வந்து அவ்வளவு பாடுபட வேண்டியதா இருந்துச்சு. அந்த மரணங்களை உடனடியா வந்து மூடி மறைக்கக்கூடிய செயல்பாடுகள்ல வந்து அதிமுக அரசும் ஒன்றிய பாஜக அரசும் செயல்பட்டுச்சு. இப்படி அதிமுகவும் பாஜகவும் கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது எடப்பாடி வெறும் ரிமோட் கண்ட்ரோலுக்கு கையை கால அசைக்கக்கூடிய ஒரு நபராகவும், டிவி பார்த்து தமிழ்நாட்டோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகவும், ஒரு வெறும் வெத்து வேட்டு முதலமைச்சராகவும் தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தாரே ஒழிய, அவர் எந்த ஒரு அரசு நிர்வாகத்திலையும் அரசு எந்திரத்திலையும் பங்கு பெறவே இயலாத, அதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற திறனற்ற திராணியற்ற ஒரு நபரா தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சியினோட ஒரு பிரதிநிதியா வேட்பாளராக தான் ஏற்கனவே சிட்டிங் எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு ஒன்னுத்தையும் துரும்ப கூட கிள்ளி போடாத ஒரு நபராத்தான் வேட்பாளர் அர்ஜுனன் வந்து திண்டிவனத்துல போட்டிடுறாரு. ஏன் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது? ஏன் அண்ணன் வன்னியரசுக்கு வாக்களிக்கணும்? என்ன வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமா உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன். வன்னியரசு வெல்லட்டும், திண்டிவனம் வளரட்டும். இது அவர் நிச்சயம் சாத்தியப்படுத்துவாரு. மக்கள் நீங்க உணர்ந்து செயல்படும் போது ஏற்கனவே மிக மோசமான அதிமுக ஆட்சிக்கான உதாரணங்கள் இருக்கு. சிந்தித்து செயல்படுங்க.